வணக்கம். இன்றைக்கி நறுக்குன்னு ஒரு கேள்வி. ஒரு 2-3 மாதமாக வீடியோ போடலை. ஏன் அப்படின்னா, சரி இந்த விஜயை பற்றி பேசிக்கிட்டே வந்தது ஒரு பெரிய இதாக ஒரு டைம் வேஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஆனாலும் பொறுக்க முடியல. இன்றைக்கி அந்த வீடியோ போடணும்னு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி போடுறேன். நான் போடுற வீடியோ அதை லைக்குக்காகவோ இல்லை ஒரு ஆடியன்ஸை போய் சேரணும் அப்படிங்கிறக்காகவோ இந்த வீடியோ போடலை. ஆனால் இந்த பிரச்சாரங்களெல்லாம் பார்க்கும்போது, எலெக்ஷனுக்கு பிரச்சாரங்கள்லாம் தொடங்கிருச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது, விஜய் பேசுகிற பேச்செல்லாம் கேட்கும்போது வீடியோ போட்டு ஆகணும்னு தோணுச்சு. அதனால் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். நம்ம என்ன சொல்கிறது, தற்கொலைன்னு சொல்லவா, இல்லை தற்கொலை முட்டைன்னு சொல்லவா, தற்கொலை கூமுட்டைன்னு சொல்லவா, இல்லை என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்துக்கும் ஒரே டைலாக் வச்சுருக்கிறேன். உனக்கு தெரிஞ்ச ஒரு டைலாகு, திமுக சதி செஞ்சிருச்சு. அதை விட்டால் உனக்கு வேறு எதுவும் கிடையாது. நீ நாட்டுக்கு என்ன செய்ய போகிற, நீ ஆட்சிக்கு வந்தால் நீ என்ன செய்ய போகிற, நீ முதலமைச்சராகவே ஆயிட்டாலும் ஒரு வேளை நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறத நீ இன்னைக்கு வரைக்கும் எவங்கிட்டையும் சொல்லலை. மக்களுக்கும் சொல்லலை, உன் தொண்டனுக்கும் சொல்லலை, உன் கூட இருக்கிறவனுக்கும் சொல்லலை. சரியா? உனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை திமுக சதி பண்ணிருச்சு. நான் ஓட்டு போட்டிருக்கிறேன்ப்பா, ஓட்டு போடாமல் இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து வெளியூருக்கு போய் வெளி மாநிலத்துலலாம் போய் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், ஓட்டு போட்டிருக்கிறேன். ஆனால் நான் போட்ட ஓட்டு எல்லாமே ஏடிஎம்கேக்கு தான். ஆனால் இந்த 5 வருஷ ஆட்சியில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குங்கிறது கண்கூட பார்த்துட்ருக்குறவன். அதனால் சரியா, நான் திமுகவுக்கு சப்போர்ட்டாக அதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஆட்சி 5 வருஷ ஆட்சி எத்தனையோ ஆட்சிகளை விட பெட்டரான ஆட்சி. அது நான் இது பண்ணுறேன், ஏற்றுக்கிறேன் நான். சரியா? ஆனால் நீ இருக்க பார்த்தியா, ஒரு சரியான தற்கொலை கூமுட்டை. உன்னை என்ன சொல்கிறது, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை. அது ஃபஸ்ட்டு விஷயம். ஒரு வெங்காயத்துக்கும் லாய்க்கு இல்லை. அது பெரிய ஒரு இது. எப்போ பாரு திமுக. உங்க கூட ஒருத்தன் இருக்கானே, 6 அடி சவப்பெட்டி, வளர்ந்து நிறந்த பணம் வர மாதிரி இருக்கிற சவப்பெட்டி ஒருத்தன் இருக்கான். உனக்கு குழி தோண்டி புதைக்கிறவன் ஒருத்தன் தான். சரியா? அவனுக்கும் எதுவும் தெரியாது. கேட்டால் பாட்டில் வீசினாங்கங்கிறான். அவனே வீசிட்டு பாட்டில் திமுக சதிங்கிறான். நீ என்னடானா, நான் பிறந்ததுக்கே திமுக தான் சதிங்கிற. சரியா? அது எனக்கு தெரில. அதுக்கும் நீ சொன்னாலும் சொல்லுவேன். நீ பிறந்ததே திமுகவோட சதி தான் சொன்னாலும் சொல்லுவேன். ஏன்னா நீ அவ்வளோ பெரிய தற்கூரி. உன்னை பின்பற்றிட்டு இருக்கானுங்க பாரு, எத்தனையோ கூமுட்டைக தற்கூரி. படிக்கிற வேலையை விட்டுட்டு மற்ற வேலையை விட்டுக்கிட்டு உன் பின்னாடி அலையிறானுங்க பாரு. அதுக்கு ஒரு ஒரு பொருட்டே இல்லை. அது வேஸ்ட்டான கூட்டம் அது. சரியா? இன்னொன்று, நீ பேசுகிற நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, உனக்கு ஒரு அறிவுங்கிறதே கிடையாது.
மேடையில் பேசுகிற, எல்லாருக்கும் கேஸ் கிடச்சிருச்சா அப்படிங்கிற. சரியா? அந்த கேஸ் யார்கிட்ட இருக்குது, அந்த கேஸ் நிறுவனங்கள்லாம் யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஒன்று கேட்டால் அதுக்கும் திமுக காரணங்கிற, நீயும் பொண்டாட்டி பிரிஞ்சதுக்கு திமுக காரணங்கிற, நீயும் திருசாவும் கூட வந்ததுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லுவேன். இன்றைக்கி இல்லை நாளைக்கு சொல்லுவேன் கண்டிப்பாக. நாளைக்கு நீ தோத்துட்டேன்னு வச்சுக்குவேன், என்னை த்ரிஷா கூட அனுப்பி வச்சதே திமுக தான் நீ சொல்லுவேன். அப்போ அதை கேட்கும்போது எங்களுக்கு பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ சொன்னாலும் சொல்லுவேன். நீ கரூரில் 41 பேரை கொன்னுட்டு திமுகவோட சதிங்கிற. நான் அழுத்தி சொல்கிறேன், 40 பேரை கொன்னது நீ தான், அழுத்தி சொல்லுவேன். சரியா? அது விபத்து அப்படின்னு யார் சொன்னாலும் அதை நான் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நீ கூட்டம் கூட்டி, நீ கூட்டத்தை சேர்த்தி, நீ வேணுன்ற வண்டியை உள்ள விட்டு, நீ வேணுன்ற மனித சங்கிலி பிடிச்சி, மனித சங்கிலி மாதிரி கையை பொறுத்து எல்லாத்தையும் வெளியே விடாமல் பிடிச்சி, தண்ணி கொடுக்காமல் தவிக்க வச்சு, நீ 40 பேர்த்த கொன்னது நீ தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ வேணால் எம்எல்ஏ கேஸ் போடுறதுனா போட்டுக்கோ, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. சரியா? கொன்னது நீ தான். இன்னொன்று வந்துட்டு, நீ கேட்டால் தாவேக்காக்கு என்னது நல்ல தூய சக்திங்கிற. அந்த தூய சக்தியில் எவனையெல்லாம் வேட்பாளர் நிறுத்திருக்கான்னு நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். சரியா? நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். கற்பழிச்சவன், கஞ்சா கடத்தினவன், கொலை பண்ணவன், அப்புறம் அடிதடி பண்ணுறவன், இவனை எல்லாம் நீ உன்னோட வேட்பாளராக நிறுத்தி நீ ஓட்டு கேட்குற. கரெக்டு தான். சரி, அது உன் கூட இருக்கிறவங்க உன்ன மாதிரி தான் இருப்பான், அது வேறு விஷயம், நீ வச்சுக்கோ. சரியா? இன்னொன்று என்ன சொல்கிற, நீ பிரச்சாரம் பண்ணும்போது உன்னோட வேட்பாளர் யாருங்கிற பேரே உனக்கு தெரியல. அப்போனா நீ எந்த அளவுக்கு போதையில் இருக்கான்னு யோசிச்சுப்பார். நீ சொல்கிற உன் வேட்பாளர் பேரே தெரியாமல் நீ வேறு ஏதோ பேருங்கிற. சரியா? அப்போ நீ எந்தளவுக்கு போதையில் இருக்கான்னு யோசிச்சுப்பார். பத்தாவதுக்கு உன்னோட கூமட்ட தற்கொலை இருக்கானு இல்லை வேட்பாளருங்க, உன்ன மாதிரியோ ஒரு பொம்மையை செஞ்சு வச்சு அதை எடுத்துகிட்டு போய் ஓட்டு கேட்குறானுங்க. இன்னொரு காரியம் பண்ணலாம், நீங்கள்லாம் கூடவே ஒரு திருசா பொம்மையும் வச்சு 2 பேர்த்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு. சரியா? அந்த காரியத்தும் உன்னோட ஆளுக்கு பண்ணலாம், உன்னோட வேட்பாளர்களும் பண்ணலாம், உன்னோட தற்கொலைகளும் பண்ணால் இதுவும் நல்லா தான் இருக்கும். சரியா? ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்கும். உன்னால் பிரச்சாரத்துக்கு கூட போக முடியல. போய் நீ என்ன பண்ண போகிறங்கிறத கூட உன்னால் சொல்ல முடியல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுற? சொல்லு, எதுக்கு நீ ஆசைப்படுற? அந்த ஆசை உனக்கு எதுக்கு? தேவையில்லாத ஒரு ஆசை அது. சரியா? ஆனால் நீ தோத்துட்டேன்னு மட்டும் வச்சுக்குவேன், உனக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறது உன்னாலேயே நினச்சி கூட பார்க்க முடியாது. அதை மட்டும் நீ யோசித்து வச்சுக்கோ. முடிஞ்சா ஜெயிச்சிரு, இல்லைன்னா நீ அவ்வளோதான், முடிஞ்சிட்ட அப்படின்னு நீ நினச்சிக்கோ. சரியா? இது மிரட்டல்லாம் கிடையாது. உன்னோட வாழ்க்கை முடிஞ்சுது, உன்னோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுது, உன்னோட நடிப்பு அந்த வாழ்க்கையும் முடிஞ்சுது அப்படின்னு நீ நினச்சிக்க. உன்னை கோலிவுட்லேயும் ஒன்றும் சேர்த்த மாட்டான், அரசியல்லையும் ஒன்றும் சேர்த்த மாட்டான். நீ வச்சுருக்கிற 6 அடி சவப்பட்டி இருக்குல்ல உன் பக்கத்தில், அதே 6 அடி சவப்பட்டியில் உன்னை படுக்க வச்சு மூடி புதைச்சிருவானுங்க. சரியா? அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஒரு வெங்காயம் உன்னால் செய்ய முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
உன் கூட இருக்கிற தற்கூரி கூட்டம் எப்படி வந்து சேர்றானுங்க, எப்பேற்பட்டவனுங்க எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். உன்னோட குடும்பத்தை உன்னால் பார்த்துக்க முடியல. நீ வந்து இந்த நாட்டையும் உலகத்தையும் காப்பாற்றுறேன் கிழிக்கிறேன்ட்டு வந்துட்ட பார்த்தியா, அதுதான் ஒரு பெரிய ஒரு கேலிக்கூத்து. சரியா? உன் குடும்பத்தையும் உன்னால் காப்பாற்ற முடியல, நீ நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறேன்னு வந்துட்டு ரொம்ப கஷ்டம்ப்பா. யாரோ எழுதி கொடுக்குற பேப்பரை வச்சுக்கிட்டு கையை வச்சு அப்படியே ஒவ்வொரு லைனாக படிச்சுக்கிட்டு, ஆனால் எழுதி கொடுக்குறான் பாரு ஒருத்தன், ஒரே டைலாக்கை எல்லா மேடைக்கும் எல்லா பிரச்சாரத்துக்கும் எழுதி கொடுக்குறான் பார்த்தியா, அவனை செருப்பால் அடிக்கணும். அவனை செருப்பால் அடித்தா நீ ஓரளவுக்கு கொஞ்சம் திருந்துவ. நீ சொந்தமாக பேசணும்னு நினைப்பேன், ஆனால் அந்த உன்னால் முடியாது. உன்னால் சொந்தமாக பேச முடியாது, அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா உனக்கு அந்தளவுக்கு புத்தியும் கிடையாது, உனக்கு அந்தளவுக்கு அறிவும் கிடையாது. நீ வளர்ந்த வாழ்க்கை அப்படி, வளர்ந்த வளர்ப்பு அப்படி. சரியா? எவனோ எழுதி கொடுக்குற டைலாக்கு, எவனோ எழுதி கொடுக்குற பாட்டு, எவனோ எழுதி கொடுக்குற வசனம், இதை வச்சுக்கிட்டு படித்து வாசித்து அது ஒரு 10 ரீடேக் பண்ணி, சரியா, அதை வந்து ஸ்க்ரீனில் போட்டு நீ கைதட்டல் வாங்கிட்ட, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நானும் உன் படத்துக்கு ரசிகனாக இருந்தவன் தான், இருக்கிறவன் தான், இல்லைன்னு சொல்ல. நல்ல படமாக நீ நடிச்சிருந்தீங்கன்னா அந்த படத்துக்கு நான் ரசிகனாக தான் இருந்திருக்கிறேன். எனக்கும் பிடிக்கும் உன் படம். ஆனால் நீ அரசியல் வாழ்க்கைன்னு உள்ளே இறங்கின பார்த்தியா, அப்போ தான் உன் தறிகடி எல்லாம் தெரியுது. நீ வந்து ஒரு நயா பைசாவுக்கும் லாய்க்கே இல்லாதவன். சரியா? ஒரு நயா பைசாவுக்கு கூட நீ லாய்க்கே கிடையாது. நீ வந்து சுத்த வேஸ்ட். குப்பையில் தூக்கி போடுறதுக்கு கூட நீ லாய்க்கு இல்லாதவன். போட்டால் கூட அந்த குப்பையை, ஏதாவது ஒரு குப்பையை வந்து ரீசைக்கிள் பண்ணலான்னு சொல்லி கூட போடலாம், ஆனால் நீ வந்து அதுக்கு கூட லாய்க்கு இல்லை. அந்த அளவுக்கு நீ வந்து மோசமாக தரம் தாழ்ந்து போயிட்ட. சரியா? அவ்வளோ மோசமாக போயிட்ட. ஆனால் நீ எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அவமானம், ஒரு பெரிய இழுக்கு நீ வந்து தமிழ்நாட்டுக்கு. சரியா? உன்ன மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, வேஸ்டான ஒரு கேண்டிடேட்டை, வேஸ்டான ஒரு மனுஷனை அரசியலில் நாங்கள் பார்க்கலப்பா.